ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, HTML டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்காக நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் HTMLோட ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைலில் நம்ம பேசிக் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறதுக்கு Shift+1 கொடுத்தா நமக்கு ஒரு பேசிக்கான ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகும். நான் இந்த இடத்துல டைட்டிலில் டேபிள் அப்படிங்கிற ஒரு நேமை நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் பாடி டேக்குள்ள நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிமெண்டிக் எலிமெண்ட்ஸ் என்ன டேபிள் அப்படிங்கிற ஒரு டேகை நம்ம யூஸ் பண்ணோம். இதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்? நமக்கு பொதுவா டேபிள்னு சொல்றது நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, டேபிளோட ரோவும் டேபிளோட காலம் அப்படிங்கிறது ஞாபகம் வரும். ரோன்னா உங்களுக்கு எப்படி டைரக்ஷன்ல இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி காலம்னா என்ன டைரக்ஷன் அப்படின்னு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு ரோவை நான் கிரியேட் பண்றதுக்கு அதுல என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்டோட நேம், அப்புறம் அவங்களோட ரோல் நம்பர், அவங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, டிஆர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொடுக்கணும். டிஆர்னா என்னன்னா டேபிளோட ரோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அண்ட் நான் இதுக்கு மேல ஒரு கமெண்ட் போட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, டேபிள் ரோ அப்படிங்கிறத நான் நோட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல டேபிள் ரோ அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிறேன். தென் இந்த டிஆருக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு டேபிளை பொறுத்த வரைக்கும் 2 விதமான விஷயங்கள் இருக்கு. ஒன்னு என்னன்னா டேபிளோட ஹெட்டிங். நான் இப்போ தான் சொன்னேன் நேம், ரோல் நம்பர் இந்த விஷயங்கள் எல்லாமே. ரெண்டாவது என்ன அப்படின்னா அதுக்கான டேட்டா. டேட்டாவும் நம்ம இந்த இடத்துல கொடுக்க முடியாது. நீங்க ஹெட்டிங் வேணும், எக்ஸாம்பிளுக்கு நேம் அப்படிங்கிற காலம் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, டிஹெச். டிஹெச்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். டேபிளோட ஹெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு டேட்டாவை நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் நேம் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா நேம் அப்படின்னு நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ அடுத்து எனக்கு ரோல் நம்பர் வேணும் அப்படின்னா இதுக்கு பக்கத்துலேயே நம்ம வந்து கொடுக்க முடியாது. ஸோ மறுபடியும் என்ன பண்ணணும்னா ரெண்டாவது இது வேணும் அப்படிங்கிறக்க அகெயின் மறுபடியும் டிஹெச் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இப்போ எனக்கு ரோல் நம்பர் வேணும்னா ரோல் நம்பர் அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து இந்த இடத்துல நீங்க வந்து கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு அடுத்து மூணாவது எனக்கு மறுபடியும் டிஹெச் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், மொபைல் அப்படிங்கிறத நான் என்டர் பண்றேன். இப்போ என்டர் பண்ணிட்டு இப்போ நான் போய் அவுட்புட் செக் பண்ணேன். இப்போ வந்து கோ லைவ் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். எனக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு வந்து டிஸ்பிளே இருக்கு. ஏன்னா இது வந்து ஹெட்டிங் அப்படின்னால எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போல்டா வந்து இருக்கும். இப்போ இதுக்கான எனக்கு நேம்னா அதுக்கான நேம் வேணும், ரோல் நம்பர்னா அதுக்கான நம்பர் வேணும், மொபைல் நம்பர்னா அதுக்கான நம்பர் வேணும். ஸோ இதுக்காக நான் என்ன பண்றேன்னா, மறுபடியும் நீங்க என்ன பண்ணணும்னா இதுக்கு கீழே அகைன் டேபிளோட டேட்டா வேணா டிஆர் அப்படிங்கிறத நீங்க ஓபன் பண்ணிட்டு இதுக்குள்ள எனக்கு டேட்டா வேணும் அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேக் என்ன, டிடி அப்படிங்கிறத யூஸ் பண்ணுங்க. டிடில இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன், குமார் அப்படிங்கிற ஒரு நேம் வந்து கொடுக்குறேன். இப்போ போயிட்டு நான் இதை போய் ரன் பண்றேன். ரன் பண்ணோன்னா அவுட்புட் பார்த்தீங்கன்னா நேமு கீழே எனக்கு வந்து குமார்னு வந்துருதா. இப்போ நீங்க இதுக்கு உள்ளே யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகாது, அதாவது கீழே வராது. அந்த மொபைலுக்கு அடுத்த செக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிரியேட் ஆகும். இப்போ அடுத்து எனக்கு ரோல் நம்பர் வேணும்னா நீங்க என்ன பண்ண மறுபடியும் டிடிங்கிறத யூஸ் பண்ணிட்டு இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு 23 அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து மறுபடியும் டிடி அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டு ஒரு 1 2 3 4 5 6 7 8 அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துட்டு தென் அகைன் நான் செக் பண்றேன். இப்போ பாருங்க எனக்கு என்ன ஆச்சு, ஒவ்வொரு ஹெட்டிங் கீழே ஒவ்வொரு டேட்டா எனக்கு வந்து வந்துருச்சா. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் எப்படி டேபிள் கிரியேட் பண்ண அப்படிங்கிறது. இப்போ அடுத்தது மறுபடியும் இன்னொரு ஒரு டேட்டா எனக்கு வேணும் அப்படின்னா நீங்க இதுக்குள்ளே என்ன பண்ண முடியாது, கிரியேட் வந்து பண்ண முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த ஹெட்டிங் அதான் ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த ரோவை எடுத்துக்கும், இந்த டேட்டாவை எடுத்துக்கும். அதே மாதிரி அடுத்த ஹெட்டிங் ரெண்டாவது டேட்டாவை எடுத்துக்கும், மூணாவது ஹெட்டிங் மூணாவது டேட்டாவை எடுத்துக்கும். இப்போ மறுபடியும் உங்களுக்கு வேணும் அகைன் அதுக்கு கீழே இப்போ குமார் கீழே வேற ஏதாவது ஒரு நேமை நான் என்டர் பண்றேன் அப்படின்னா அகைன் மறுபடியும் நீங்க என்ன பண்ணணும், டிடிங்கிறத யூஸ் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் நீங்க என்ன பண்ணுங்க, சாரி டிடியில் இந்த இடத்துல டிஆர் அப்படிங்கிறத நீங்க யூஸ் பண்ணிட்டு அகைன் மறுபடியும் நீங்க என்ன பண்ணா டிடிக்குள்ள ஒவ்வொரு டேட்டாவா என்டர் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் டிடிங்கிறத கொடுக்குறேன். இப்போ முத்து அப்படிங்கிற ஒரு நேமை நான் கொடுக்குறேன். அண்ட் கொடுத்துட்டு அகைன் மறுபடியும் டிடிங்கிறத யூஸ் பண்ணிட்டு இப்போ 20 அப்படின்னு கொடுக்குறேன். தென் லாஸ்டா மொபைல் நம்பர் செக்ஷன்ல என்ன பண்றேன்னா இப்போ இந்த இடத்துல சம் ரேண்டமா ஒரு நம்பர் வந்து நான் என்டர் பண்றேன். என்டர் பண்ணிட்டு இப்போ போய் நான் செக் பண்ணி பார்த்தா எனக்கு என்ன ஆகும்னா, இப்போ அதுக்கு கீழே இன்னொரு ஒரு டேட்டா வந்து எனக்கு கிரியேட் ஆயிடுச்சா. இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் இந்த டேபிளை எப்படி நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிறது. இப்போ HTML பொறுத்த வரைக்கும் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்னா, அதாவது வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட்டை மட்டும் தான் நம்ம கொண்டு வர முடியும். அந்த கண்டென்ட் அழகுபடுத்துறது யார் கையில இருக்கு, சிஎஸ்எஸ் கையில இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து டேபிளுக்கான டேட்டா ஹெட்டிங் எல்லாமே கிடைச்சிருக்கு. ஆனா டேபிள்லாம் எப்படி இருக்கும், ஒரு லைனை வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிப்போம். கரெக்டா, அந்த லைன் எதுவுமே இல்லை. ஸோ அப்போ அந்த லைன் வேணா நீங்க என்ன பண்ணும், சிஎஸ்எஸ் தான் யூஸ் பண்ணும். பட் நம்ம இந்த இதுல சிஎஸ்எஸ் பத்தி நம்ம பார்க்க போறது இல்லை. பட் இருந்தாலும் நம்ம எப்படி கிரியேட் பண்ணோங்கிறத நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லிடுறேன். இதுக்குள்ள நான் என்ன பண்றேன்னா எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் யூஸ் பண்றேன். ஸோ அதனால ஸ்டைல் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணிட்டு இதுக்குள்ள உங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்த நீங்க வந்து கால் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு டேபிளோட ஹெட்டிங்க்கு லைன் வேணும், அதே மாதிரி டேபிளோட ரோக்கு லைன் வேணும், அப்புறம் டேபிளோட டேட்டாக்கு லைன் வேணும்,
டேபிளுக்கு லைன் வேணும். இப்போ நான் என்ன பண்றேன், இது எல்லாத்தையும் நான் கால் பண்ணிட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் காலிபிரேஸ்ல எனக்கு லைன் வேணும்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியான பார்டர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டு 2 பிக்சல்ல சாலிட் அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுத்தனா எனக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா டபுள் பார்டர் வந்து கிரியேட் ஆகும். இந்த மாதிரி பார்டர் வந்து ஏன்னா இப்போ ஏன் டபுள் பார்டர் கிரியேட் ஆயிருக்குன்னா, இப்போ வந்து நான் ஒவ்வொரு விஷயமா கால் பண்ணியிருக்கேன். அதாவது டேபிளோட ஹெட்டிங்க்கு தனியா கிரியேட் ஆகும், ரோக்கு தனியா, டேபிளோட டேட்டாக்கு தனியா, அப்புறம் டேபிளுக்கு தனியா. அதனால தான் இப்படி டபுள் பார்டரா இருக்கு. ஸோ அதை நீங்க சிங்கிள் பார்டரா கன்வெர்ட் பண்றதா இருந்தா பார்டர் கொலாப்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பார்டர் கொலாப்ஸ்ல கொலாப்ஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூ யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், பார்டர் வந்து கொலாப்ஸ் ஆகி அதாவது சிங்கிள் பார்டரா உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஓகேவா? இந்த மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும்னா டேபிள் வந்து கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து யோசிக்கலாம், 2 இதுலயுமே டிஆரா இருக்கு. எனக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஆகிருது. இதுல எது ஹெட்டிங், எது டேட்டா அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். அதாவது உங்களுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணிக்கலாம், டேபிள் ஹெட்டிங் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணலாம், டி ஹெட் அப்படிங்கிற ஒரு டேக்குக்குள்ள நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த டி ஹெட்டுங்கிற டேக்கை இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிட்டு, இந்த ஹெட்டிங் முடியுது பார்த்தீங்களா, அந்த டிஆர் கீழே இதை வந்து நான் கொடுத்துக்கிறேன். அப்போ இதை நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, டி பாடி அப்படிங்கிற ஒரு டேக்குக்குள்ள நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பாடியை நான் வந்து க்ளோஸ் பண்ணி இது எங்க முடியுதோ அதுக்கு கீழே நீங்க என்ன பண்ணீங்கன்னா இதை வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா? கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஈஸியா வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகே, இப்போ இந்த வீடியோல நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா, எப்படி வந்து ஒரு டேபிளை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க கண்டிப்பா வந்து புரிஞ்சிருப்பீங்க. ஸோ கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்துக்குமே நீங்க இதை வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரி நான் அடுத்து இன்னொரு இன்ஃபர்மேஷனான வீடியோல நான் வந்து உங்களை வந்து மீட் பண்றேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.